இந்த 3 சென்டென்ஸையும் பாருங்களேன். ஐ ஈட் ரைஸ், ஐ ஏட் ரைஸ், ஐ வில் ஈட் ரைஸ். இந்த 3 சென்டென்ஸும் ஒரு சிமிலரான ஆக்ஷனை பற்றி தான் பேசுது. நான் சாப்பிட்றேன், ரைஸ் சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு சிமிலரான ஆக்ஷனை பற்றி தான் பேசுது. பட் வாட் சேஞ்ச்டு, என்ன ஒரு சேஞ்சஸ் இந்த 3 சென்டென்ஸில் நமக்கு தெரியுது? டைம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம்னா டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் டென்ஸ் அப்படின்னா என்ன, சிம்பிளாக என்ன அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் டென்ஸ்? ஸோ சிம்பிள் டெஃபினேஷனாக டென்ஸ் அப்படின்னா ஒரு டைம் ஆஃப் ஆக்ஷன் இல்லைனா சிச்சுவேஷன் நடந்ததை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன் சிம்பிளர் டேர்ம் டென்ஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். ஸோ இந்த டைம் ஆஃப் ஆக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். ஐ ப்ளே கிரிக்கெட், ஐ பிளேடு கிரிக்கெட், ஐ வில் ப்ளே கிரிக்கெட். ஸோ இந்த 3 சென்டென்ஸும் ஒரு சிமிலர் ஆக்ஷனை பற்றி தான் பேசுது. விளையாடுதல், விளையாடுவேன், விளையாடுதல், விளையாடினேன், விளையாடுவேன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஆக்ஷனை பற்றி தான் பேசுது, ஒரு சிமிலர் சிச்சுவேஷன். பட் இந்த வேர்போட சேஞ்சஸ் நமக்கு என்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குதுன்னா அந்த ஆக்ஷன் இப்போ நடந்துச்சா, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்துச்சா, இல்லை இதுக்கு அப்புறம் நடக்க போதா அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஐ ப்ளே கிரிக்கெட், அந்த ப்ளேங்கிற வேர்பு நமக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லைன்னா அந்த ஈவெண்ட் ப்ரெசண்ட்டில் நடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்குது. ஐ பிளேடு அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த சிச்சுவேஷன் இல்லைனா ஈவெண்ட் கடந்த காலத்தில் நடந்துச்சு, பாஸ்டில் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஐ வில் ப்ளே அப்படிங்கிற வேர்ட் இந்த சிச்சுவேஷன், பிளேயிங் கிரிக்கெட் அந்த சிச்சுவேஷன் ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லுது. ஸோ வேர்ப் இன் த சென்டென்ஸ் நமக்கு என்னதை சொல்லுதுன்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் எந்த டைம் ஜோனில் நடக்குது, இப்போ நடக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததா, இல்லை இதுக்கு அப்புறம் நடக்க போதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. சிம்பிளாக சொல்லணும்னா இதை தான் நம்ம ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா இதுக்கு முன்னாடி நடந்துச்சா ஹேப்பன் பிஃபோர் அப்படின்னா பாஸ்ட்டாக மாறுது. இதுக்கு அப்புறம் நடக்க போதா அப்படின்னா ஃப்யூச்சராக மாறுது. ஸோ ஆஸ் பர் இந்த டென்ஸை நம்ம 3 டிவிஷனாக பிரிக்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸோட கீவேர்ட் இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்கள். பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் அதாவது வரப்போகிற காலங்களில் நடக்க போகிற விஷயம். இதுதான் சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபைனலாக இந்த 3 டென்ஸுக்குமே 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டென்ஸுக்குமே 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. டோட்டலாக 12 டென்சஸ் இருக்குது. இந்த 4 ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த 3 ஃபார்ம் நமக்கு என்னன்னு தெரியும், ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். இந்த 4 ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த டென்ஸ் டேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 டென்சஸும் இருக்குது, ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். இங்கே இதோட 4 ஃபார்ம் சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த சிம்பிளும் ப்ரெசண்ட்டும் சேரும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிளும் பாஸ்ட் டென்ஸும் சேரும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சிம்பிளும் ஃப்யூச்சரும் சேரும்போது சிம்பிள் ஃப்யூச்சர். அதே மாதிரி தான் கண்டினியூஸும் ப்ரெசண்ட்டும் சேரும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இந்த கண்டினியூஸும் பாஸ்ட்டும் சேரும்போது பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த கண்டினியூஸும் ஃப்யூச்சரும் சேரும்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். அதே மாதிரி பெர்ஃபெக்ட். இந்த பெர்ஃபெக்டும் ப்ரெசண்ட்டும் சேரும்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்டும் பாஸ்ட்டும் சேரும்போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்டும் ஃப்யூச்சரும் சேரும்போது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ப்ரெசண்ட்டும் சேரும்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கூட சேரும்போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கூட சேரும்போது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நம்ம அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீட்டெயிலாக ஒவ்வொரு இந்த 12 டென்சஸையும் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன,
அதோட ஃபார்முலா என்ன, அதோட யூசேஜ் என்ன வித் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டென்சஸாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் இதே மாதிரி வர கிராமர் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.